ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, ஆவியான தேவனே, நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். அப்பா, எங்களை எவ்வளவா நீங்கள் நேசிக்கிறீங்க ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். இவ்வளவா அன்புக்கு சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த வார்த்தைக்கு ஈடு இணை பூமியில் எதுவுமே இல்லைப்பா. இவ்வளவா அன்புக்கு வந்தீங்களா ஆண்டவரே. கிறிஸ்துவின் அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்ற அறிவு கெட்டாத அன்பை நான் உணர்ந்து கொள்ளும்படி, அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கணங்களை திறந்தீராண்டவர். அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ஆவியை உயிர்ப்பித்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. உண்டாக்கிற தேவனோடு ஒரு உறவை வைத்தீரேன், அதற்காக நன்றி நன்றி ஸ்தோத்திரம்ப்பா. முன்னே தூரமாக இருந்தோம், இன்னும் ரத்தத்தினால் கழுவப்படும் பிள்ளைகளா நாங்கள் சமீபமானவே, அதற்காக நன்றி செலுத்தினோம்ப்பா. அப்பா, என்னை கூப்பிடுத்த புத்திர சுவிகாரத்தில் ஆவியங்கள் கொடுத்தீரே, அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கள் சாமி, நன்றி அப்பா. ஆவியான தேவனே, இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அப்பா எங்களை போதிக்க சொல்லியிருக்கீங்க, அதற்காக நன்றி அப்பா. நாங்கள் நல்லா இருக்கணும், என்னை விரும்புகிறவர் நீங்கள் தான்ப்பா ஆண்டவரே. எங்களை உடுத்தி வீழ்த்தி அழகு பார்க்கறதவ நீங்கள் தானேப்பா. அப்பா, நீ நல்லவர் 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 கத்தாவே. உண்மை போல தகப்பன் இல்லை ஆண்டவரே. அப்பா, ஒரு தீங்கும் நினைக்காத தகப்பன் நீங்கள் ஆண்டவரே. அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை நாங்களும் என் சபை ஜனங்களும் அப்பா இந்த ஆன்லைன் வழியாக கேட்கிற தேவச்செய்தி கேட்கிற ஜனங்களும் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே நீ பேசுவீராக. அப்பா, அடியினை மறைத்து நீர் பேசும், என்னுடைய வாயில ஒரு வார்த்தையை போடும் ஆண்டவரே. நீ என் தாசன் என்றும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்றும் என் வார்த்தை வாயில் அருளவேன்னு சொன்னீர். உங்கள் கருத்தில் என்னை மறைத்து கொள்ள மாட்டவரே. உங்கள் வார்த்தையில் ஆவியும் ஜீவனும் வல்லமையோடு விசுவாசிக்கிறோம் அப்பா. வார்த்தையானவரே, எங்களோட பேசுங்க, இடைப்படுங்க ஆண்டவர், கற்றுக் கொடுங்கப்பா. எங்கள் தாழ்த்துக்கிறோம் ஆவியானவரே, கடைசியில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்ம எதுக்காக சொல்றோம் கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது என்று? நமக்கு தெரியுது, அவரை போல தகப்பன் பூமியில யாருமே இல்லை. ரொம்ப நல்லவர் அவர். பழைய ஏற்பாடுலேயே அவர் ரொம்ப இரக்கமா இருந்தார். அவர் எவ்வளவோ கட்டளைகள் கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது பழைய ஏற்பாடுல. ஆனால் அதுலேயே ஆண்டவர் கோபமா இருந்தார். மறுநிலையே இரக்கத்தை ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அப்பயே இப்போ நம்ம புதிய உடன்படிக்கை இருக்கோம் நம்ம. அல்லேலூயா. அதனால் நம்ம எதுவுமே செய்யலாம், ஆண்டு மனுஷரை கண்டுக்க மாட்டாரு, அப்படி கிடையாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நீங்கள் நம்ம ருசிக்கும் போது, அவர் அன்பு ருசிக்கும் போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அவருக்கு நம்ம தீங்கு செய்ய மாட்டோம், அவருக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டோம், நம்ம அவரை நம்ம வெக்கப்படுத்த மாட்டோம், அவமானப்படுத்த மாட்டோம். நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே எனக்காக நீ ஜீவனை கொடுத்தீங்களாப்பா, எனக்காக ஒரு ரத்தத்தை செஞ்சுனீங்களா ஆண்டவரே, நரகத்தினால ஓடிக்கொண்டு இருந்த செத்து போயிட்டா நரகத்துக்கு போயிருப்பானவரே. நிச்சயமான நரகம் பாதாளம் இருக்கு. ஆனால் எனக்கு தேடி வந்து என்னை நீதிமான மாட்டி எனக்கு ரத்தத்தினால் கழுவி நானும் பரலோகத்துக்கு வரும்படி தேவனை சந்திக்க முடியும். எனக்கு நீங்க ஒரு புதிய உடன்படிக்கை ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணுவீங்களா ஆண்டவரே. அல்லேலூயா. அது நினைக்கும் போது நம்மளால அவன் அன்பு பெருகுது. ஆமென். அதுக்காக இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னையெல்லாம் பிதாவிடத்தில் ஒருவனும் போகவே முடியாது. அல்லேலூயா. அவன் புதியபடி இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் மிக மேன்மையுள்ளது அது. ஆமா, பழைய ஏற்பாடு தேவன் உடன்படிக்கை செஞ்சாரு. முதல்ல தேவன் உடன்படிக்கை செஞ்சு யாருக்கு விட்டா நோவா இந்த மனுஷனுக்கு உடன்படிக்கை செஞ்சாரு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா காமிக்கிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். உடன்படிக்கை என்ன சொல்றவங்க பாருங்க. 6:5 எல்லாம் எடுத்துட்டீங்களா? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தில் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு. இந்த பூமி ஆண்டவர் உண்டாக்கினாருமா?
எல்லா வீடு ஆண்டதை உண்டாக்கினாரு. சரி, பூமி வெறுமையா இருக்க, இதெல்லாம் ஆண்டு கொண்டபடி மனுஷங்கள் உண்டாக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆதாம் ஏவாள் உருவாக்கினாரு. அது மூலம் அனைத்து சந்ததிகள் உண்டாச்சு, சந்ததிகள் பிறந்தாங்க எல்லாரும். ஆனா ஆண்டவரே மனஸ்தாபப்படவர் பண்ணிட்டாங்க. நம்ம ஜனங்க பொல்லாத அக்கிரமங்கள் செஞ்சு, விபசாரம் செஞ்சு, ஆனா என்னென்ன சொன்னாரோ அதுக்கு மாறாக நடந்து, அது பாருங்க, மனுஷன் அக்கறம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகள், அவன் நினைக்க யோசிக்கிற யோசனை எப்படி இருக்கான்? ரொம்ப படு கேவலமா இருக்கான். அவன் நினைவுகள் எல்லாம் சீர்கெட்டதா இருக்கு. விபச்சாரமான எண்ணங்கள், பாவ எண்ணங்கள், மனுஷன் என்ன பண்ண சூழ்ந்து கொள்ளிச்சாமன நினைவுகள் தோற்றும் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு தம் பூமியில மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராம். பாருங்க, நம்ம ஆளுங்க பாருங்க, தேவனையே மனஸ்தாபப்பட வச்சாங்க, மனஸ்தாபப்பட்டாராம். அப்படி புரியுது அவங்க சொல்லுது. மனசுல ஒரு வேதனையா வந்துருச்சான். எதுவிடா இவங்களை உண்டாக்கணும், எனக்கே கீழ்ப்படிய மாட்டுறாங்க, பாவம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சு எனக்கு கோபம் விட்டுறாங்க, ஆனால் அவரே வேதனைப்படுத்தினாங்களாம். பூமியிலே மனுஷன் உண்டாக்குறது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசாலமா இருந்தது. அவர் மனசு கவலைப்பட்டாரு. நினைச்சாரு, சரி இந்த ஜனங்களை நம்ம அழிச்சு போட்டுடலாம், ஜனங்களை எல்லாரையும் அழிச்சிடலான்ட்டாரு. அப்ப பார்த்தீங்கன்னா நோவா என்ற மனுஷன் தேவன் தெரிந்து கொண்டார். யாரு? நோவா. அவனும் அவர் 2 பிள்ளைங்களும் அவன் மனைவிங்க, அவன்தான் அவன் சந்ததி மட்டும் ஆண்டவர் பரிசுத்த ஜாதியா கண்டு அவங்க தெரிந்து கொண்டார். நோவா தேவன் பேசுவார். போயிட்டு கத்து நோவாட சொல்றாரு, நீ பேழையை உண்டு பண்ணு, இந்த பூமியை அழிக்க போறேன், நீங்க மட்டும் அதை பிரவேசிக்க போறீங்க. நீ எல்லாரும் போய் என்ன சொல்ற, எல்லாரும் போய் நீ அறிக்கை பண்ணு, பூமி அழிய போகுது, ஜலத்தினாலே பூமி அழிய போகுது. ஆனா யாரும் என்ன பண்ண, யாரும் ஒருத்தரோட கீழ்படியல. என்ன அப்ப மழையே பெய்யல. அப்போ ஆனா யாருமே கீழ்படியல. 1000 வருஷம் அது பேழையை செஞ்சானா. எத்தனை வருஷம்? 1000 வருஷம். ஆண்டு சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சான். சொல்லுங்க, ஆண்டு சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சான். வெளியூர் பார்க்குற பைத்தியக்காரத்தனமா இருக்கு. சிரிச்சினே போவான், சிரிச்சினே வருவான், ரோட்ல போறவன், ஏன்னா இதை பண்ணுங்க பைத்தியக்கார பசங்க மாதிரி. ஆனால் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சான். அந்த கீழ்ப்படிதான் தேவன் அவனை தெரிந்து கொண்டாரு. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் என்ன பார்க்குறாரு? மனசை பார்க்குறாரு. நோவாக்கு கீழ்ப்படிற மனசு இருக்கு. ஆமென். அதனால தேவன் அவன் சந்திச்சை தெரிந்து கொண்டாரு. அவன் குடும்பம் சொன்ன மாதிரியே வானத்துல மழை வந்தது, பூமியில் பிளவுகள் பிறந்துதான், பூமியில் தண்ணி அடிக்குது, பூமி அழிஞ்சு போச்சு, எல்லா மக்களும் செத்து போயிட்டா, மிருகங்கள் எல்லாம் செத்து போச்சு. நோவா குடும்பம் மொத்தம் பாதுகாத்தாரு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இனி நான் இந்த பூமியை ஜலத்தினால அழைக்க மாட்டேன், ஜலத்தினால யாரையும் சாவடிக்க மாட்டேன், அழிக்க மாட்டேன். அது ஃபர்ஸ்ட் முதல் முறையாக தேவன் நோவாவோடு உடன்படிக்கை செய்வார். அப்போ பார்த்தீங்கன்னா 6:18 ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். 12 அதுல 7:12 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பெய்தது. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்போத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஆமென். அவன் நம்மளுக்கு பாதுகாத்தாரு. பூமி அழிஞ்சு போச்சு, மிருகங்கள் அனிமல்ஸ் எல்லாம் செத்து போச்சு. எல்லாம் எல்லாத்தையும் ஒரு பறவையில் ஒரு ஜோடி, பறக்கிறது ஒரு ஜோடி, நடக்கிறது ஒரு ஜோடி, ஒரு மிருகங்கள் அனிமல்ஸ் ஒரு ஜோடியை மட்டும் தேவன் என்ன பண்ணாராம், அந்த போட்டுக்குள்ள, அந்த கப்பலுக்குள்ள பிரவேசிக்க செய்தார்.
மீதெல்லாம் தீட்டுதெல்லாம் செத்து போச்சு எல்லாம் அங்கேயே. அவர் சொல்றாரு அதுல ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 12, அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கை அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் என்றார். வானத்தை என்ன பண்ணாரா தேவன்? வானவேலை வச்சாராம். என்ன வச்சாராம்? வானவேல், அதாவது உடன்படிக்கையை அறிகுறியாக வச்சார் தேவன். அந்த வானவேல் மேகத்தில் வரும்போது நான் நினைப்பேன், நான் நோவாவோடு உடன்படிக்கை செஞ்சிருக்கேன், நான் நினைவு கூறுவேன். அப்போ பூமியை நான் ஜனத்தை அழிக்க மாட்டேன்னு தேவன் உடன்படிக்கை செஞ்சார். அல்லேலூயா. அதே மாதிரி இன்னைக்கும் பூமி ஜலத்தின் அழியாது. பூமியோட அழியலாம் போகுது, ஜலத்தின் அழியாதான். அக்கினிமயமான நெருப்பால பூமி அழிஞ்சு போயிடுமா? புரியுதுங்களா? நான் சொல்லிட்டாரு ஜலத்தை பூமி அழிக்க மாட்டேன் சொல்லிட்டாரு. பூமி எப்படி அழியும்? வானத்துல வருமா? நெருப்பு மழை கொட்டுமா? நெருப்பு மழை வந்து பூமி எல்லாரும் அழிச்சிடும். அது கண்டிப்பா நடக்கும். அப்போ இது உடன்படிக்கையில என்ன? நோவோட முடிஞ்சு போல. அடுத்த தலைமுறையாக தேவன் யாரு பார்த்தாரு? ஆபிரகாம். நோவா காலத்துல எல்லாமே செத்து போயிட்டாங்க. அதை பத்தி சந்ததி பிறகுது. சந்ததி பெருகும் போது அது மனுஷனை கீழ்ப்படுகிற மனுஷன் பார்க்கிறாரு. அவன் தான் ஆபிரகாம். அவன் ஆபிரகாம் யாரு? புறஜாதி. அவன் அப்போ அவன் தகப்பன் பார்த்தீங்கன்னா விற்கிற சிலைகளை செய்கிறவங்க. அவங்க அது வியாபாரம் பண்றவங்க. அதுதான் அவன் வேலை. அதுல ஒரு மனுஷன் ஆபிரகாம். அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனுஷனா இருந்தான். தேவன் அவனை சந்தித்தார். அவனை ஆமென். தேவன் அவனை சந்தித்து அவன் அழைக்கிறாரு, நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு உன் தாய் தகமை விட்டு நான் சொல்ல தேசத்துக்கு போன்றாரு. நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன். எதுக்கு ஆண்டவருக்கு சும்மா இருக்க மாட்டாரா? யாரும் அதை பார்க்குறாரு, நீ வா கூப்பிடுறாரு. எதுக்கு கூப்பிடுறாரு? அவரை வேலை விட்டு இல்லையா அவருக்கு? எதுக்காக தேவன் அழைக்கிறாருன்னா, தேவனுக்கு கீழ்ப்படுவது முக்கியம். தேவனை ஆராதிக்கும் தேவன் விரும்புகிறார். ஆமென். தேவனை ஆராதிக்கும் தேவன் விரும்புகிறார். ஆமென். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன மாதிரி கடவுளை பார்க்கல. கர்த்தரோட சத்தத்தை கேட்டு எல்லாத்தையும் விட்டு தன் மனைவியை கூட்டிட்டு வேலைக்காரங்க கூட்டிட்டு எல்லாரும் கூப்பிட்டு வரான். ஆதியாக 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன் என்றார். அது ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிழையில்லாமல் இருக்கிறேனே. நீங்க கூப்பிட்டீங்கப்பா, கூப்பிட்டு நான் வந்துட்டேன். கூப்பிட்டீங்க என்ன? நான் வந்துட்டேன். நீங்க எனக்கு பலனா இருக்க சொல்றீங்க, எனக்கு கேடகமா இருக்க சொல்றீங்க, நீங்க பாதுகாக்கிறீங்க. அதெல்லாம் சார் இருக்கட்டும், எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே எனக்கு, அதுக்காக கூப்பிட்டீங்கன்னு சொன்ன. நீங்க கூப்பிட்டீங்க என்ன? நீங்க ஒரு பெரிய ஜாதியாக்க சொன்னீங்களேப்பா, எனக்கு குழந்தை இல்லையே, அதை பத்தி பேசவே மாட்டீங்களே. அது பாத்தீங்கன்னா அப்ப அதில் 15:7 பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்னும் கல்தேவ் பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். கேட்க, எனக்கு குழந்தை இல்லையே, என்னை எதுக்காக கூப்பிட்டு வந்தீங்க நீங்க? சொல்ல, எதுக்கு கவலைப்படுற? உன்னை ஊர் என்ன பட்டணத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தது நான் தான். அந்த ஊருக்கு பேர் என்னதான்? ஊர். புரியுதுங்களா? அவ இருந்த பேர் ஊரு பேரே ஊர் தான். நான் தான் கூப்பிட்டு வந்தாங்க. உன்னை எதுக்காக கூப்பிட்டு வந்த? உன்னை
உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக செய்வேன், உன் சந்ததி ராஜாக்கள் தோன்றுவாங்க, பூமியை ஆண்டு கொள்ளுவாங்க. இப்படிதான் தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் சொல்றாரு, ப்ராமிஸ் பண்றாரு. ஆனா வாழ்க்கையில ஒன்றும் நடக்கல. இவனுக்கு ஆபிரகாமுக்கு சோர்வு, மனசுல கையாடாயிட்டான். சரி, ஏன் கவலை, உன்னோட நான் ஒரு உடன்படிக்கை செய்ய போறேன் என்ன சொல்றாரு. ஃபர்ஸ்ட் முதலாவதாக தேவன் அவனோட உடன்படிக்கை பண்றாரு. 9 அதற்கு அவன் 8 படிங்க. அதற்கு அவன் கர்த்தராகிய ஆண்டவரே, நான் சுதந்திரத்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றார். நீங்க எல்லாத்தையும் கொண்டு போய் சொன்னீங்க, தேசத்தை கொண்டு போய் சொன்னீங்க, நான் எப்படி அறிவேன்? என்ன ப்ரூஃப் இருக்கு எனக்கு? நம்ம கண்ணில் பார்க்கல, நீங்க சொல்றீங்க, எப்படி நடக்குது? சாத்தியமா இது? நீங்க நம்ம யோசிக்கிறோம்ல, கர்த்தர் சொல்றாரு, வசனம் கொடுத்துருக்கிறாரு, போதர் பிரசங்கிக்கிறாரு, நமக்கு எதுவும் நடக்கலையே, நம்ம எப்படி வரும்? இது நம்புற மாதிரி சூழ்நிலை இல்லையே, எல்லாமே சூழ்நிலைக்கு ஆப்போசிட்டா இருக்கு. எல்லாமே உன் எண்ணங்கள் கூட பேசுறதுல, கோயிலுக்கு போய் என்னாச்சு, கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்தாரு, உனக்கு கர்த்தர் எது செய்யலையே, உனக்கு எண்ணங்கள் கூட பேசுது. பிசாசு குற்றப்படுத்துறான், நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறான், நீ சரியில்லை, நீ ஓகேம் கிடையாது, நீ பாவம் செஞ்சுட்ட, உனக்கு கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் மறந்துட்டாரு, உன்னை கர்த்தர் தண்டிக்கிறாரு, உன்னை இப்படிதான் சொல்லி உனக்கு குற்றப்படுத்துறான். ஜெயனோடு உன்னை என்ன பண்றான்? பிரிக்கிறான், உன்னை நீ சேரக்கூடாது அவர்கிட்ட. அவர் விரோதமாக என்ன பண்ண, முறுமுறுக்க வைக்கிறான், சாபமானதை பேச வைக்கிறான், உன்னை சபிக்க வைக்கிறான். எப்படியாவது அவரோட பிரிஞ்சு போயிடணும், பாதாவது நீ போயிடணும். அது போல ஆபிரகாம் கேட்கிறான், எல்லாத்தையும் கொடுமை சொல்றீங்க, உனக்கு ஒண்ணுமே இல்லை, எப்படி நம்புறது உங்களான்னு? சரி, உன் நம்பிக்கை இல்லையா? உள்ள நான் உடம்புக்கு செய்ய போறேன். இப்போ படிங்க 9. அதற்கு அவர் 3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சு இடத்தில் கொண்டு வா என்றார். உடன்படிக்கை அப்படிதான் பண்ணுவாங்க. உடன்படிக்கை பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரத்தத்தில் உடன்படிக்கை செய்வாங்க. இப்போ ஒரு ராஜா இருக்காரு, அந்த ராஜா வேற பட்டணத்துக்கு அடைக்காலமா போறாரு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஊர் ராஜா என்ன பண்ணுவான்னா, ஒரு உடன்படிக்கை செஞ்சுப்பாங்க. இந்த ராஜாவும் உன் உயிர் என் உயிருக்கு சமம், என் உயிர் உன் உயிருக்கு சமம், இன்னும் என் ஜனம் உன் ஜனம், உன் ஜனம் என் ஜனம் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கையை அறுத்து கொண்டு 2 பேரும் அது ரத்தத்தில் உடன்படிக்கை செய்வாங்க. அப்படிதான் உடன்படிக்கை செய்யப்பட்டது பழைய ஏற்பாடுல. ஆபிரகாம் நினைச்சா, ஆஹா இன்னைக்கு நம்ம தேவனோட உடன்படிக்கை செய்ய போறோம். ஆபிரகாம் நினைச்சான், கர்த்தர் ஆபிரகாம் உடன்படிக்கை செஞ்சாராம். அல்லேலூயா. சொல்றாரு, இதெல்லாம் கொண்டு வா, ஆட்டுக்கடா கொண்டு வா, ஒரு புறா குஞ்சை கொண்டு வா, வெள்ளாட்டு கடாவை கொண்டு வா. அவங்க எல்லாவற்றையும் அவரிடத்து கொண்டு வந்து அவர்கள் நடுவாக துண்டித்து துண்டுகளை ஒன்றுக்கொண்டு எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் உடலின் மேல் இறங்கின. அவர் ஆபிரகாம் துரத்தி விட்டான். இதெல்லாம் காலில இருந்து கரஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஈவினிங் ஆகி போச்சு. சூரியன் மறு அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு 5 நித்திரை வந்ததாம். ஆபிரகாமு நித்திரை வந்துருச்சு. அவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரா, 5 நித்திரை கொடுத்துட்டாரு அவனுக்கு. தேவனை பார்க்க முடியாது, அவன் பார்க்க கூடாது. அவன் ஆபிரகாமு தேவனை பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. தேவன் என்ன தூங்க வச்சார். அவனை தூங்க வச்ச பிறகு திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டு, அந்த இடமே இருளாயிடுச்சு, அப்படியே அந்தகாரம் ஆயிடுச்சு. அந்த இடமே ஒரு பயங்கரமான ஒரு தோற்றம் சூழ்நிலை காணப்படுது. அப்போது ஆபிரகாம் தேவனை நோக்கி ஆபிரகாம் பேசுறாரு, உனக்கு அல்லாத தேசத்திலே பரதேசிகளாக இருந்து தேசத்தாரே செவிப்பீர்கள். நடக்க போறது என்ன பண்றாரு, முன்னாடி ஆபிரகாமோட சொல்லுகிறார் எல்லாத்தையும். இவன் உன் சந்ததி பிறக்கும், உன் சந்ததி எகிப்தில அடிமையா இருப்பாங்க, அவங்க செவிப்பாங்க, நான் அவன் நியாயம் தீர்ப்பேன். அவன் புறப்படும் போது மிகுந்த பொன்னியோடு வெள்ளியோடு அவன் என்ன பண்ணுவான், புறப்படுவான். நீ நல்ல முதிர் வயது அடைந்து நீ பிதாக்கே திரும்பி சேருவ. இதெல்லாம் சொல்ற ஆண்டவர் சொல்லிடுறாரு அவங்ககிட்ட, ஆபிரகாம் கிட்ட.
ஒண்ணுமே மறைக்கல. உன் சந்ததியாரை வந்து அந்நிய தேசத்தை அவங்க சுதந்திரிப்பாங்க, தேசத்தை கொடுத்துட்டான்றாரு. கையில கொடுக்கல, கொடுத்துட்டாரு, கையில பெற்றுக்கொள்ள இன்னும் பார்க்கல, ஆனா பெற்றுக்கொண்டுட்ட மாதிரி நம்ம சொல்றாரு. புதிய உடன்படிக்கை இதுதான். கையில வரலனாலும் சூழ்நிலை இல்லாம போனாலும் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, கண்டிப்பா எனக்கு கிடைக்கும். நம்ம என்ன பண்ணணும்? நம்பணும். ஆமென். என்ன அப்படிதான் அங்க சூழ்நிலை இருக்குங்க. 18 படிங்க. சூரியன் 17. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டுகள் நடுவாக கடந்து போகிற அக்கினி ஜாலையா தோன்றின. ஆமென். அல்லேலூயா. தேவன் ஆபிரகாமுக்கு நாங்கள் உடன்படிக்கை செஞ்சு அக்கினி மயமாக வந்து தேவன் அந்த பட்சிக்கு நடுவாக அது வெட்டப்பட்ட ஆட்டுக்குட்டியின் நடுவே தேவன் அக்கினி மயம் என்ன பண்ணாரு? நடுவில் போறாரு. அப்படியே அக்கினி மயமாக உடன்படிக்கை அதுதான். அல்லேலூயா. உடன்படிக்கை செய்து சொல்றாரு 18. அந்த நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கெனேசியரும் கெசினியரும் கெத்தோமேனியரும் எத்தியரும் பெரிசியரும் ரெபாயரும் எமோரியரும் கானானியரும் கீர்காசியரும் எபோசியரும் என்பவர்களின் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். கிட்டத்தட்ட 10 தேசம் இருக்கு, 10 ஊர் கிடையாது, 10 தேசம் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றாரு. இன்னும் குழந்தையா பிறக்கலாங்க, இப்பதான் உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? சொல்ல புரியுதா உங்களுக்கு? உடன்படிக்கை அப்பதான் பண்ணியிருக்காரு. அவருக்கு குழந்தையே பிறக்கல, ஆனா 10 தேசத்தை சந்ததிக்கு கொடுத்துட்டேன் என்றார். அதான் போட்டிருக்காங்க, கொடுத்துட்டேன் என்றார். அவ கையில பார்க்கல, எதையும் குழந்தைய பார்க்கல, தேசத்தையும் கையில பார்க்கல, நன்மையும் ஆபிரகாம் பார்க்கல. உன்னை போல என்ன போலவும் ஒரு பாடுள்ள மனுஷன் தான் ஆபிரகாம். அவனும் போய் சொல்றான், அவன் நம்மளை போல யோசிக்கிறான், திருமூல யோசிக்கிறான், எல்லாம் பண்றான். ஆனா அவன் உண்மையில நம்ம நினைக்கல, அவன் நல்லவனோட நம்ம நினைக்கல, அவன் கீழ்ப்படுகிற மனுஷனா இருந்தான். ஆமென். பலியிடுவதை பார்க்கலாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுது முக்கியம். அல்லேலூயா. அவன் கீழ்ப்படுது என்ன? கீழ்ப்படுது கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ஆமென். சொன்னாங்களே வீட்டில் பாஸ்டர் சொன்னாங்களே 1ஆம் தேதி சபைக்கு வரணும், மாசத்து முதல் நாள் முதல் டைம் கர்த்தருக்கு கொடுக்கணும். கொடுத்தீங்களா? யாராவது கொடுக்கல. அப்ப கீழ்ப்படுகிறதா அர்த்தம். அதுக்கு எல்லாரும் அங்க திருவள்ளூர்ல இருக்கீங்க, எல்லாம் இங்க தான் இருக்கீங்க. எல்லாம் நடந்து வரலாம், பைக்கில் வரலாம். என்ன பண்ணிருப்பீங்க? தூங்கி இருப்பீங்க. என்ன பண்ணிருப்பீங்க? இப்படி போனா கர்த்தர் என்ன பண்ண வாக்கு தத்துவத்தை நீங்க என்ன பண்ண வார்த்தையை அசடை பண்றீங்க, கீழ்ப்படியாம போறீங்க. அப்ப எப்படி உங்க வாழ்க்கை நன்மைகள் வரும்? எப்படி ஆசீர்வாதம் வரும்? இருக்கிறது ஐஸ்வர்யம் உள்ள தேவன் தான் அவரு. நீ வார்த்தை கீழ்ப்படியில்லையே, நீ உண்மையா இல்லையே. உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். உண்மையில மனுஷன் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பாரு? என் மனசு பாவம் இருந்தா செய்வேன், என் இஷ்டம். நான் கோயிலுக்கு போனா போக மாட்டேன், என் இஷ்டம். அது உன் இஷ்டம் தான். கர்த்தர் புகுத்த மாட்டாரு. உன் இஷ்டம் தான். எப்போ எங்க வேணா போன்றாரு. அவன் வாழ்க்கை எதுவுமே நீ என்ஜாய் எடுக்க முடியாது, நீ பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்க ஓடணுமா? சபைக்கு வாப்போம். ஓட்டப்பத்தி எல்லாம் ஓடுறான். ஓட்டப்பந்தயத்தில் 10 பேர் ஓடுறான். எதுக்காக? கப்பு ஜெயிக்கிறதுக்காக ஓடுறான். சும்மா கஷ்டமா கப்பா அவனுக்கு? சொல்லுங்க. என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஜாக்கிங் பண்ண ட்ரைனிங் கொடுப்பாங்க அவனுக்கு. ஃபுட்டு வந்து அளவா சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும், ஏகப்பட்ட எக்ஸட்ரா இருக்கு. சும்மாலாம் ஓட முடியாது. ஜாக்கிங்கில் போயிட்டு கப்பு எடுக்க முடியாது ஓட்ட பஞ்சத்தில். அது கப்பு நீ அடையணும்னா அதுக்காக நீ என்ன பண்ணணும்? உன்னை தாழ்த்தணும், டைமுக்கு சாப்பிடணும், இந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் கப்பு நீ லக்கனி கோலை நீ எடுக்க முடியும். அதுதான் பவுல் சொல்றாரு, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
உன் சபைக்கு ஆண்டவர் வந்து நீ வந்து மூட்டை தூக்கி உட்கார சொல்ல உன்னை. அவர் வந்து ஆராதிக்க சொல்றாரு. ஆமென். அவர் கற்பனைக்கு கீழ்ப்படிய சொல்றாரு. அவர் நேரத்தை கூட சொல்றாரு. அவர் கணப்பண்ண சொல்றாரு. இதுதான் அவர் கீழ்ப்படியது. ஆபிரகாம் பாருங்க, எல்லா இடத்துலயும் என்ன பண்ணானா, பலிபீட கட்டி அங்க தொழுது கொண்டானா. தொழுது கொண்டு வர்ஷிப், தேவனை ஆராதித்தானாங்க அவன். ஆமென். நீ படிச்சு பார்த்து பள்ளி நிறைய இடத்துல பலிபீடத்தை கட்டி ஆபிரகாம் தேவனை தொழுது கொண்டான். தொழுது கொண்டு இருப்பது ஆராதனை, வர்ஷிப். அதுதான் உண்மையுள்ள ஆராதனை. அது தேவனுக்கு அது உகந்த வாசனையா இருக்கு. அவர் சமூகத்துல அவர் பார்வையில சந்தோஷமா இருக்கு. அப்ப நீங்க நல்லா இருக்கணும், உங்க வேலையில செழிப்பு உண்டாகணும், உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், சமாதானமா சுகமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்க இப்போ கர்த்தரை நல்லா ஆராதிக்கணும். அதுக்காக தான் கல்வாரி சிலுவையில இயேசுநாதர் உண்மையை என்னை நோக்கி பார்த்தாராம். காரி துப்புறாங்க, தாடி பிடிச்சி இழுக்கிறாங்க, நிர்வாணமா தொங்குறார் சிலுவையில, பார்க்கத்தக்காத ரூபமே இல்லை அவருக்கு. அந்த கீழ் அடைந்தார் வேதம் சொல்கிறது. கடைசி ரத்தத்தையும் தண்ணியை செஞ்சுட்டாராம் சிலுவையில். அவரு தோலும் சஜி தொங்குது உடம்பு ஃபுல்லா அவருக்கு. அவர் பார்த்தாரா உன்னையும் என்னையும்? இல்ல இவர் என் ஜனங்க, நான் இப்போ விட்டுட்டு எஸ்கேப் போயிட்டேன்னா என் ஜனங்க வந்து இந்த ஆக்கினை அடைவாங்க, என் பிள்ளைங்க ஆக்கிரத்துக்கு போயிடுவாங்க, பாவத்து தண்டனை அவன் மேல வந்துடும், இது உங்க வீட்டுக்குள்ள சொல்லுது. அவர் என்ன பண்ணாராம்? சகிச்சாராம். அவர் இவங்க சந்ததி என்னை ஆராதிப்பாங்க, என்னை தொழுது கொள்ளுவாங்க, என் ஜனங்கள் என் துதியை சொல்லிக்கொண்டு வருவார்கள், எனக்கு இவன் தெரிந்து கொண்டேன். இதுக்காக தான் அவர் சகிச்சார் சிலுவையில். அப்ப நம்ம எப்படி அவர் உண்மையா இருக்கணும்? பிதாவுக்கு உண்மையா இருந்தார். அவரு பிதாவுக்கு தான் தகப்பனுக்கு உண்மையா இருந்தாரு. அப்ப உங்க தகப்பன் நீங்க உண்மையா இருக்கணும்ல. உண்மையான மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். கொஞ்சத்துக்கு உண்மையா இருந்தால் அதிகத்துமே உன்னை கர்த்தர் அதிகாரி வைப்பார். உன்னை வாழாக்க அப்ப தலையாக்குவார். உன்னை கீழாக அப்பதான் உன்னை மேலாக்குவாரு. தானா அது நடக்காதுங்க. கர்த்தர் மாற்றியெல்லாம் எழுத மாட்டாரு. இந்த பிரமாணம், இந்த பிரின்சிபலை நீ ஃபாலோ பண்ணதான் நடக்கும் உனக்கு. ஆமென். அப்ப ஆபிரகாம் என்ன பண்ணாத கற்றுக்கொண்டான். சூழ்நிலை எப்படி இருந்தால் சூழ்நிலையை பார்க்கல, அவன் வயசை பார்க்கல, அவன் தன் மனைவிடைய சூழ்நிலையை பார்க்கல, அனைத்து உண்மையில அவரையே நோக்கி பார்த்தான். ஆமென். என் தேவன் என்னோட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாரு. ஆமென். தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன மாதிரியே ஈசாக்கு பிறந்தான். 100 வயசு ஈசாக்கு ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்தது. தேவன் சொல்றாரு, ஆபிரகாமே உன் மகன் ஈசாக்கை நீ பலியிடு என்றாரு. ஏன்னா நினைக்காதீங்க, ஆண்டவர் மனுஷன் பலியிட சொல்றாரு, நரபலி கேட்கறது இல்லை. இவரு ஒரு சோதனை கொடுக்கிறாரு, டெஸ்ட் பண்றாரு ஆபிரகாம. இப்ப எனக்கு உண்மையா இருக்கானா இல்ல அந்த குழந்தைக்கு உண்மையா இருக்கானா? உங்களுக்கு அவர் சோதனை வரும். ஆனா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாரு. நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருக்கீங்களா இல்லை உங்க சூழ்நிலைக்கு உண்மையா இருக்கீங்களா? எல்லாருக்கும் சோதனை வருது. எதுக்கு சிரிக்கிறாருன்னா உன்னை கரெக்ட் பண்றாரு, உன்னை என்ன பண்றாரு, உன்னை ஷைன் பண்றாரு. நம்ம ஐயோ ஆண்டவரே சோதிக்கிறார் பாண்ண, ஆண்டவரை புரட்டி எடுக்கிறார் பாண்ண, ஆண்டவரை வாதிக்க தண்டிக்கிறாரு. உன்னை தண்டிச்சு அவர் என்ன பண்ண போறாரு? அது தண்டிக்கிறது கிடையாது. என்ன டெஸ்ட் பண்ணாருன்னா நீ அது மாதிரி தேவன் சொல்றாரு, நீ நேசிக்கிறியா, என்ன நீ நேசிக்கிறாயா? பேதுரு கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறாயா? என் சபையை நடத்துவியா, என் ஜனங்கள் நடத்துவியா கேட்கிறாரு. ஆமா நேசிக்கிறான் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆனா உங்களும் கேட்கிறாரு, அவரை நேசிக்கிறீங்களா? நீங்க நேசிக்கிற உங்களே ஆண்டவர் கேட்கிறாரு. யாரா இயேசு நேசிக்கிறீங்க? நல்லா கலங்க உயர்த்து. எல்லாம் ஆண்டவர் நேசிக்கிறீங்களா? நேசிச்சுக்க கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்களை. ஆமென். நான் சொந்தக்கா நீங்க கை தூக்கி எனக்கு தெரியாது, ஆனால் உண்மையாக நீங்க மனசு நீங்க நம்ம விசுவாசிச்சீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்களை. ஒரு போதகர் பயந்து கிடையாது, கர்த்தருக்கு பயப்படணும். ஆமென். அதாவது கர்த்தர் ஆபிரகாம் சொன்ன மாதிரியே ஈசாக்கை கொடுத்தாரு. ஈசாக்கை நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ணாரு சொல்றாரு, ஒரு சந்ததியை பெருக செய்வேன். இந்த உடன்படிக்கை உனக்கு மட்டும் கிடையாது. தேவன் ஆபிரகாமோடு
ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை உடன்படிக்கை செஞ்சாரு. அவன் பின்வரும் சந்ததி ஈசாக்கு, யாக்கோபு அவங்க என்ன பண்ணாருன்னா நுனித்தோல் என்ன பண்ணாரு, நுனித்தோலை அதை விருத்தி சதம் பண்ண சொன்னாரு. அதை உடன்படிக்கை செஞ்சார். அவங்களுக்கு உடன்படிக்கை அடையாளமாக, உடன்படிக்கை அடையாளமாக இருக்கும் உனக்கு சந்ததிக்கும் அப்படி அவர் சொன்னாரு. அதே மாதிரி என்ன பண்ண எல்லாரும் ஆணுக்கு வந்து பிறந்த உடனே 8ஆம் நாளில் நுனித்தோலின் கட் பண்ணி விருத்தி சோதனை பண்ணாங்க பிள்ளைங்களுக்கு, ஆண் பிள்ளைங்களுக்கு மட்டும். அது உடன்படிக்கையின் அடையாளம். ஆமென். அவர் அதில் பார்த்தீங்கன்னா ஆகார், ஆபிரகாமுடைய இன்னொரு மனைவி ஆகார். அவங்க புறஜாதியர், அவங்க உடன்படிக்கை இல்லை, அந்த அம்மாவுக்கு உடன்படிக்கை கிடையாது. அந்த ஆகார குழந்தை பிறகுது. தேவன் பார்த்தீங்கன்னா அந்த ஆகாரை ஆசீர்வதிக்கிறாராம். ஆமென். என்ன ஆபிரகாம் என்னப்பா பண்றான், 2 மணி ஒன்னாதான் இருக்காங்க. சாராலும் ஆகாரம் ஒரே வீட்டில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை யாருக்கு பிறகுதுன்னா ஆகார ஃபர்ஸ்ட் குழந்தை பிறகுது. அது மகன் பேர் வந்து இஸ்மவேல். அப்புறம் சாராரு குழந்தை பிறகுது. அது பிள்ளை பேர் ஈசாக்கு. ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் சொன்ன பிள்ளை வந்து ஈசாக்கு தான், ஆகார் கிடையாது. அது வந்து உடன்படிக்கை இல்லாத பிள்ளை அது இஸ்மவேல். உடன்படிக்கைப்பட்ட பிள்ளை வந்து ஈசாக்கு. 2 பசங்க வளர்றாங்க. வளரும் போது போட்டி போறாம, நீ பெரியாளா நான் பெரியாளான்னு. அப்புறம் என்ன ஆச்சு, சாரால் கோவம் வந்துருச்சு. என்ன நீங்க வேலைக்காரன் பிறந்த குழந்தை என் பிள்ளை டாமினேட் பண்றாங்களா, என் பிள்ளை ஒதுக்குறாங்களா, என்னை மட்டும் தட்டுறாங்களா, இங்க இருக்கும் அது மேலே இவங்க புருஷன் ஆர்டர் போடுறான் அமுச்சு விட சொல்லி. மனைவி என்ன பண்ணது, புருஷன் பேச கேட்டுக்குன்னு ஆகாரம் அப்புறம் பேக் பண்றாரு. சரிம்மா நீ குழந்தை கூட்டிட்டு எங்கேயாவது போங்க நீங்க சொல்லிட்டு ஆகாரம் தண்ணியில குத்தம் போறாரு. பணாந்தரமான இடம் போயிட்டாங்க. அவங்க போயிட்டா குடிக்க தண்ணி காலி, குழந்தை சவால் மாதிரி தண்ணி இல்லாம வெயில்ல. அப்ப ஆகாரம் என்ன பண்றான், நான் போயிட்டு அழுவுறா. அழும்போது சொல்ற, ஆகாரே நீ அழுவுற, நான் அவனை காண்கிற தேவன். ஆமென். அவருக்கு ஆகார் யாரு, புறஜாதி, விக்கிரம் கும்புறாங்க அவங்க. தேவன் பார்த்தீங்களா ஆபிரகா வித்துல பிறந்த குழந்தைன்றதால அந்த அம்மா தேவன் நினைவு கொண்டாராம். ஆமென். சொல்றாரு, இஸ்மவேல் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியில் 12 கோத்திரம் தோணும், அவன் எல்லாத்தையும் ஆண்டு கொள்வாங்க, அவனே பெரிய ஜாதியாக்குவேன். அவங்களுக்கு தேவன் என்ன பண்ண உடன்படிக்கை செய்யறாரு. அல்லேலூயா. உடன்படிக்கை பெற்றவங்களுக்கு ஆசீர்வாதம், ஆபிரகா வித்துல வந்து அவனுக்கு ஆசீர்வாதம். யார் அவங்க பார்த்தீங்கன்னா கல்ஃப்ல இருக்காங்க, சவுதி அரேபியா. எவ்வளவு வளமான தேசம் அது, எண்ணெய் கிணறுலாம் அங்கதான் இருக்கு, வளமான தேசம் அது. நடுவுல தான் இஸ்ரவேல் இருக்கு, சுற்றி அவங்க தான் இருக்காங்க. 12 தேசம் சுற்றி எல்லாம் டாப்ல இருக்காங்க. எல்லாம் தேவன் ஆசீர்வதிச்சார் அவங்கள. எல்லாவற்றையும் மேலாக ஈசாக்கு வழியாக வந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, இன்னும் மேன்மைப்படுத்திட்டாரு. அந்த தேசத்தில் வளங்கள் எல்லாமே செழிப்பா இருக்கு, ஒன்று கூட குறைவே கிடையாது நாள் வரைக்கும். எல்லாவற்றையும் சயின்டிஸ்ட்ல இருந்து எல்லாமே, ராணுவத்தில் எல்லாமே நம்பர் 1 இஸ்ரவேல் தான். கர்த்தர் விசேஷ ஞானத்தை கொடுத்து அந்த தேசத்தை வளமாக்கிட்டாரு. அந்த தேசம் கனி வளங்கள்லாம் பார்த்தா ஒவ்வொரு பழம் இவ்வளவு பெருசு இருக்கும். மாம்பழம் எடுத்தா மிஞ்சி இவ்வளவு பெருசு, மாம்பழம் இவ்வளவு பெருசு இருக்கும். அங்கெல்லாம் கொய்யா இவ்வளவு பெருசு இருக்கும், மிஞ்சி பழம் நம்ம ஊர்ல அந்த மாதிரி இவ்வளவு பெருசு இருக்கும் கொய்யாக்காலாம். எல்லாமே டபுளான ரெட்டிப்பான நன்மைகள் அங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில சோர்வுகள் வருது, கையாடுகள் வருது, குடும்பத்துக்கு சமாதான சூழ்நிலை இருக்கு, சரீரத்தில் வியாதி காணப்படுது, பொருளாதார சூழ்நிலை சரியில்லை, பற்றாக்குறை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, கலங்கி போன சூழ்நிலை, தள்ளாடுறோம். ஆனால் என்ன பண்ணுறோம், ஆண்டவரே நீங்க இருக்கீங்களாப்பா, எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா, நான் ஞானஸ்தானம் எடுத்தேனேப்பா, நான் சபைக்கு போனேனே, உங்களை ஆராதிச்சேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே. அப்படி நம்ம என்ன பண்றோம், கேட்டு இருக்குமா இல்லையா, கேட்குறோம், கேட்டு இருக்கோம், கேட்குறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவர் மனசாட்சியே இல்லை, ஆண்டவருக்கு மனசாட்சியே இல்லை.
என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரு, என்ன பார்க்க மாட்டாரு, அவரு என்ன மறந்துட்டாரு. அவரு சுகமானே சுகமானே சொன்னேன், சுகமே வரல. வீட்டை செழிப்பாக பார்த்தா செழிப்பா வரல. போக சூழ்நிலை வறண்டு போயிட்டு இருக்கு. நேற்று வந்தவெல்லாம் புத்து குறைஞ்சிட்டான், நான் காஞ்சி போயிட்டேன். இல்லை, இதெல்லாம் ஜெபம் பண்ணுகிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, இன்னொரு சந்தது பேயின் போராட்டம், பேயின் தந்திரங்கள், பிசாசின் போராட்டங்கள். சொந்தக்காரன் போற வர சூனியம் வச்சுட்டான், வீட்டில் செத்தாவு இருக்கு, கட்டுகள் இருக்கு. மரணா வீட்டில் பார்க்குறேன், மாமா வீட்டில் வந்தனம் பண்ணிட்டான். இப்படி கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, இப்படி ஒரு சந்ததி பேசி 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 அவனன் வாயின் பலன் அவனவன் நன்மையை புசுக்கிறான். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பானாம். அப்ப நம்ம என்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பேசாம சூழ்நிலை பேசுறோமோ, வாக்குத்தத்தத்தை நம்பாம மனுஷனை நம்புறோமோ, கண்டிப்பா வாழ்க்கை என்ன வரும், நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் நடக்கும். ஆபிரகாம் உடன்படிக்கை செஞ்ச ஆபிரகாமோட அவன் சொல்லிக்கினே இல்லை, ஆண்டவரே குழந்தை சொல்லிக்கினே இல்லை, போகும்போது வரும்போதும் சொல்லிட்டாருப்பா, கண்டிப்பா செய்வாரு. இன்னைக்கு குழந்தை இல்லாதான், நாளைக்கு குழந்தை பிறக்கும். ஆனால் நம்பிக்கையா இருந்தான் அவன். ஆமென். அந்த நம்பிக்கை அவனை வெக்கப்பட்டு போல அவன் சொந்த மாதிரி பெற்று கொண்டான். அதை சொல்றான், எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் அவர், வாக்கு பழினவர், உண்மையிலவராக இருக்கிறார் என்று. அல்லேலூயா. பாருங்க, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பானான். மூணாவது பாருங்க, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். அவன் வாயில தான் பிரச்சனையே, வாயில தான் பிரச்சனையே இருக்கு. நீ நல்லா வாழ்றதுக்கு உன் வாய் தான். நீ நல்லா இல்லாத காரணமும் வாய் தான். புரியுதுங்களா? நான் சொல்ல அப்படியே எழுதிருக்கா, படிச்சு காமிக்கிறவங்க. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறானா. தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். வாயை விரிவாய் திறந்து கர்த்தர் வார்த்தை வாயில போட்டு வார்த்தையை பேசிக்கொண்டே போகும்போதும் வரும்போதும் இரவும் பகலும் அவள் வார்த்தையை தியானிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்கள் பங்கு நிரம்பி வலிந்து ஓடும். ஆமென். நீங்க அதை விட்டுட்டு என்ன ஆகுமோ ஏதாவது தெரியலையே, நாளுக்கு நாள் சரீரம் ஒடுங்கினே வருது, எலும்பு தேஞ்சிக்கினே வருது, நடக்க முடியலையே, கண்ணு சரியா தெரியலையே, அப்படி உங்களையே உத்து ஊத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரணுமா, மரணமோ தீமை தான் வரும். என்ன பண்றீங்க, யோசிக்கிறீங்க, வாயில பேசுறீங்க. நீங்க வார்த்தை என்பது ஒரு விதை போல, விதையை விதைச்சீங்கன்னா கண்டிப்பா கனி கொடுக்கும். அது பாவக்காய் செடியா இருக்கலாம், ஆப்பிள் செடியாக இருக்கலாம். ஆனால் விதையை போடுறீங்களா? பாவக்காய் விதையை போட்டால் எப்படி இருக்கும், சாப்பிடும் போது பாவக்காய் எப்படி இருக்கும், கசப்பா இருக்கும். ஏன்னா அந்த விதையை போட்டீங்க நீங்க. பாவக்காய் போட்டு வேற எதிர்பார்க்கலாமா? அதில் அதுதான் வந்து ஆகும். பிரமாணம் அதுதான், பிரின்சிபல் அதுதான். அப்படி தீமையை பேசிட்டு நல்லது நடக்குமா ஆண்டவரே, நல்லது நடக்குமாண்ணா? ஏமா அறிவே இல்லையாம்மா உனக்கு? நீ பேசுறத தப்பு தப்பா பேசிட்டு என்கிட்ட அது பண்ணி முறையிட்டுக்கிறியாம்மா? அதுதான் வந்து கத்துக்கிறார் சர்ச்சையில். அங்கே செவி கொடுமா, என் வார்த்தையை செவி கொடு, வசனத்தை செவிய சாய். வேதத்தை படிக்காத எப்படி இருக்கு, அருவருப்பா இருக்கு. நான் என்ன பண்ணல உங்களுக்கு தெரியல, என்ன செஞ்சுன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க ஒப்பாரி வச்சு நானை கொடுக்காத கடவுள் மாதிரி அழுது புரண்டு ஏப்பா என் பேர் அசிங்கப்படுத்தின நீ பார்க்கறவன அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன் கோயிலுக்கு போகுது, ஏசு சொல்லுது, வீட்டில் பார்த்தா ஒன்றும் காணும். நான் என்ன பேரை கூப்பிட்டுது, நான் போல தப்பிச்சுப்பா. அது வாழ்க்கை சாட்சி கிடையாது.
கர்த்தருக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக உயர்த்துவார். ஆமென். படுக்குழியில் இருந்தாலும் சரி, யார் கைவிட்டாலும் சரி, கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன் சொல்லிட்டாரு. அதனால் தைரியம் கொண்டு சொல்லணும். ஆபிரகாம் போல வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். நிச்சயம் கணக்கு அதிசயங்கள் பார்க்கும், நிச்சயம் நான் நல்ல நாட்களை பார்ப்பேன், நிச்சயம் குடும்ப விருத்தியாகும், நான் பெருகுவேன், உயருவேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரு. நீங்க அவன் காட்டுல மழை, கண்டிப்பா என் காட்டுல மழை அடிக்கும். ஆமென். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாரா? அடுத்தது நான் தான், அந்த லிஸ்ட்ல நான் தான் இருக்கேன். ஆமென். போன வருஷம் மலைக்கு நம்ம சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணாரு, 6000 காசு கொடுத்தாரு எல்லாருக்கும். மக்கள் பார்க்கணுமே, அப்பா டோக்கனுக்காக ஓடுனாங்க. ரேஷன் கடைக்கும் வீட்டுக்கும். ரேஷன் கடை அங்கே கிடையாது, அவங்க அந்த ஊரில் இருக்காங்க, அங்கேயே ஓடினாங்க வழி எடுத்துக்கணும். ஏன் பேருக்கு பாருங்க, என் பேரு லிஸ்ட்ல இருக்க பேருக்கு பாருங்க, பாருங்க பாருங்க. புக்கே வாங்கிட்டாங்க. உன் பேர் இல்லை, இங்கே வரல, இப்படி சரியாக பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு புக்கு வாங்கி அவன் புக்கை சேர நம்பர் சீர் பார்த்துட்டே வராங்க. நம்பர் இருக்கான்னு. அப்பா 99 இருக்குங்க, இல்லைன்ட்டீங்களாங்க. அப்பா ஏன் 6000 பணம் நானாக தான் வாங்கினேன். ஏன் நம்ம தேடுறோம், அதில் கண்டி கொடுத்துருவாரு, கழிச்சிடுவானு. இது மழை நம்ம எப்படி கொடுப்பாங்க அதுக்கு? அதே மாதிரி ஏன் சொல்ல வரேன்னா, அது பணத்துக்கு தெரியுது, இது எனக்கு வந்துடும், என் பேர் கண்டிப்பாக இருக்கும். அதில் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக ரேஷன் கார்டு என்கிட்ட இருக்கு, என் பேர் அது இருக்கும், நிச்சயம் தெரிஞ்சு உனக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும், பெற்றுக்கொள்ளுவேன். ரேஷன் கார்டு கொஞ்சம் பேர் பேர் இல்லைங்க, அடுத்த வாட்டி உங்க பேர் வரும், வெயிட் பண்ண ஒரு வாரம். வெயிட் பண்ணாங்க ஒரு வாரம் கழிச்சா டெய்லி ஐயோ ஒரு வாரம் தூங்கமானு தெரியல, ஒரு வாரம் எப்போ வருமோ வராதானே ஒரு வாரம் பயத்துல இருந்திருப்பான். அவங்களும் கிடைச்சது, காசு கிடைச்சது. அதே போல இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறாரா? நீ நினைக்கணும், அடுத்தது நான் தான், அடுத்த லிஸ்ட்ல நான் தான், என்னைக்கு அடுத்த ஆசீர்வதிப்பாரு. ஆமென். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இது போதாது, இன்னும் பெருகணும். ஆமென். இன்னும் உயரணும், இன்னும் ஆசீர்வாதமா இருக்கணும். இது நம்ம கிடையாது, இது நம்மளுடைய டெஸ்டினேஷன் கிடையாது. இன்னும் நம்ம மேலே போகணும். இன்னும் நான் மேலே போகணும். சொல்லுங்க, வாய்த்து சொல்லுங்க. இன்னும் நான் உயரணும், இன்னும் நான் பெருகணும். சொல்லுங்க பிரதர், இன்னும் நான் பெருகணும், இன்னும் நான் உயரணும். ஆமென். வாயில சொல்லணும். நல்லது வாயில வராது, பார்த்தீங்களா? கஷ்டமா இருக்கு வரத்துக்கு, தப்பான வார்த்தை சொல்ற மாதிரி இருக்கு. ஆனால் கெட்டது சொன்னா தானா நீங்களே சொல்லிவிடுவீங்க. எல்லாம் நீ நாசமா போயிடுவேன், ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன், நீ உருப்பட மாட்டேன், விளங்காம போயிடுவேன். சாதாரணமாக வரலாம், கூச்சி இல்லாமல் சாதாரணமாக பேசிடுவீங்க. நல்லது கருத்து சொல்றது வாய் வராது, பேச வாய் திறக்க மாட்டான். சொல்லாத, கூச்சமாக இருக்கு. கூச்சம் கூச்சம். சென்னையில் அங்கே லேடிஸு சிகரெட்டை பிடிச்சின்னு இருக்கிறாங்க பப்ளிக்கில். லேடிஸு சிகரெட்டை பிடிக்கிறாங்க பப்ளிக்கில். டீக்கில் ஜென்ஸ் மாதிரி டீக்கில் நின்றுக்குன்னு ஒரு கையில் டீ, ஒரு கையில் சிகரெட்டு. கூச்சி பள்ளியா அவங்க பார்க்குறாங்க எல்லாரும். என்னடா இது காலம், கலிகாலம் ஆகி போச்சு. பற்ற வைக்கிறாங்க சிகரெட்டை, அதுக்கெல்லாம் கூச்சி பள்ளியா. கையில் குடிக்கிற பாட்டில் கையிலே கொண்டு போகலாம் தைரியமாக. பெங்களூர் போனீங்கன்னா பார்க்கலாம், பப்ளிக்கில் பாட்டில் கையில் குடிச்சுன்னு போவாங்க. வெக்கப்படலையா அவங்க? கிஞ்சி போய் கலண்டு போட்டுன்னு போகிறான், கேட்டால் ஸ்டைலன்றான். வெக்கப்படலையா யாரும்? கான்ஃபிடென்ட்டாக போகிறான், நடந்து போகிறான். பொம்பளைங்க ஆம்பளை தைரியமாக போகிறாங்க. ஃபுல்லாங்க கிஞ்சி போயிருக்கு. கலண்டு கேட்டால் 2000 3000 அனுப்பா கிஞ்சி போன கலண்டு. ஆனால் அவன் நம்பிக்கையாக போகிறான், அப்படியே சாதிச்ச மாதிரி. நான் சின்ன வயசில் கிஞ்சி போன ட்ரெஸ்லாம் போட கிண்டல் பண்ணுவாங்க. ஆமாம், ஸ்கூலுக்கு போகும்போது சின்ன வயசில் கிஞ்சி போன ட்ரௌசர் போட்டு போவோம், கிண்டல் பண்ணுவாங்க. போஸ்ட்டு போகணும் கிண்டல் பண்ணுவாங்க பசங்க. அப்போ அந்த காலம் வறுமை அந்த மாதிரி.
வறுமை, பயங்கரமான வறுமை. அந்த எனக்கு சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா நம்ம தேசத்துக்கு நிறைய வறுமை, கஷ்டம் நிறையா. அப்பா கம்பெனி வேலை செய்கிறார். அங்கே ஒரு கம்பெனியில் சாப்பாடுக்கு ஆள் வருவாங்க, கூட சாப்பாடு தூக்கிட்டு வருவாங்க. கூடையில் 10 இடத்துக்கு போவாங்க, சாப்பாடு கேரட்டில் கட்டி கொடுப்பாங்க. அந்த அம்மா வயசான பாட்டி தலைமையில் கூட மாறும் ரவுண்டாக சாப்பாடு எடுத்துன்னு போவாங்க. அதில் சீக்கிரம் அந்த வறுமை. கிஞ்சி போட்ட ட்ரெஸ்ஸு போட்டு, ஒட்டு போட்ட ட்ரெஸ்ஸு போட்டுன்னு இருப்பாங்க. செருப்பு தேஞ்சி கால் உள்ள தெரியும், ரோடு தெரியும். அது பட்டெல்லாம் அறந்துருக்கும், நூல் கட்டி இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி அண்ணன் இருக்காங்களா? அது மாதிரி அண்ணன் இருக்கீங்களா? கண்டிப்பாக இல்லை. இப்போ சாப்பிட்டு சாப்பாடு குப்பையில் போகிற சாப்பாடு இருக்குது, வீட்டில் அரிசி இருக்குது. இப்போ யாரும் கிஞ்சி போட்ட போடுற மாதிரி இல்லை, எல்லாம் நல்லா உடுத்துறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்ம தேசத்தையும் நம்மளையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. என்ன அழைத்தவர் உண்மையிலவர், உங்கள் அழைத்தவரும் உண்மையிலவராக இருக்கிறாரு. இந்த புதிய உடன்படிக்கையில் கர்த்தர் நமக்கு ஏராளமான நன்மைகளை வச்சிருக்கிறாரு. எல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது வச்சிருக்கிறாரு. உனக்கு கொடுத்த நிலை ஒன்று கூட தீமைக்கு அல்ல, எல்லாமே சமாதானத்துக்கு நிலைன்னு சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரா? நிச்சயமாக ஆசீர்வதிக்க பெருகவே பெருக செய்ய சொன்னாரா? கண்டிப்பா பெருக செய்வாரு. நீ வாயில சொல்லு. நீங்க சொன்னீங்களேப்பா, ஆபிரகாம் அழைச்சிங்களா ஆண்டவரே, பெருக செய்ய சொன்னீங்களேப்பா, சொன்னபடி ஆபிரகாம் ஆசீர்வதிச்சீங்க, பெரிய சந்ததியா பெருக செய்யுங்கப்பா. நீ பெருக செய்யுங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஆண்டவரே. நீ சூழ்நிலை இல்லதான், நம்புறமா இல்லதான், ஆனா எனக்கு உடன்படிக்கை இருக்கு ஆண்டவரே. இந்த புதிய உடன்படிக்கை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. எனக்கு மேலான உடன்படிக்கை இருக்கு. கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பீங்க. நான் வாழாலாமா தலையா இருப்பேன், நான் கீழே நான் மேலே இருப்பேன் ஆண்டவரே. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆண்டவரே. கடன்கள் ஆசீர்வதிங்க. நான் கடன் வாங்க மாட்டேன். அநேக ஜாதியில் கடன் கொடுக்கணும். என் வீட்டில் ஆசீர்வாத செல்வத்தை பெருக செய்யுங்க. என்ன வாக்கு பயண உண்மையோட சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்கள் போர்ஷன், உங்கள் கப்பு நிரம்பி வழிந்து ஓடும். அல்லேலூயா. ஆனா நம்ம நம்பிக்கையெல்லாம் பேசவே கூடாது. நம்பிக்கையில்லாத மனுஷன் யூஸ்லெஸ். சொல்லுங்களா? மனுஷனை போல நம்பிக்கை இருக்கணும்ல. ஆடு மாடுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அது வந்து 5 அறிவு உள்ளது. நமக்கு 6 அறிவு, எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு இருக்கு. நமக்கு சிந்திக்க, தீர்மானிக்க, நல்லது கெட்ட யோசிக்க நமக்கு என்ன பண்ண தெரியுது நமக்கு. ஏன்னா நாங்கள் தேவனை போலவே இருக்கீங்க. தேவனை போல நம்ம சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம். இது தப்பா, இது கரெக்டா, இது செய்யலாமா, செய்யக்கூடாதா, எல்லாம் தெரியுது நமக்கு. சொல்ல தேவையில்லை உனக்கு. நீ ட்ரெஸ்ஸு போட சொல்ல தேவை, உனக்கு தெரியுது ட்ரெஸ்ஸு போடணும், எல்லாம் நிர்வாணமாக இருக்கணும் தெரியுது நமக்கு. மானத்தை காக்க ட்ரெஸ்ஸு போடுறோம். வயிற்று பசிக்கும் போது நான் சாப்பிட சொல்கிறேன். அவங்கள வந்து இல்லை, நீங்கள் சாப்பிட்றீங்க தெரியுது, பசிக்குது, வயிற்று சாப்பாடு போடணும், அப்போ வயிறு நிரம்பணும். அப்போ வாழ்க்கை நிரம்பணும். என்ன பண்ணணும்? நீ வார்த்தையை வாயில போடு. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆமென். ஆமாம். உங்கள் வாழ்க்கை உயரணுமா, நீங்கள் செழிப்பாக இருக்கணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா என்கிட்ட ஒன்றும் கிடையாது, கர்த்தர்கிட்ட ஒன்றும் கிடையாது, உன் வாயில தான் இருக்கு. ஆமென். இதை உனக்கு முன்பாக நான் மரணத்தின் சாபத்தில் வைக்கிறேன், ஜீவனின் ஆசீர்வாதம் வைக்கிறேன் நான். நீ சூஸ் பண்ணு. எப்படி நீ வாழ போற? நீ தீமையா வாழ போறியா, சாபத்தில் வாழ போறியா, இல்ல ஆசீர்வாதம் இருக்க போறியா, உயர்ந்து இருக்க போறியா? நீ எல்லாமே வேதத்தில் இருக்கு. இது நீ தான் எடுத்து என்ன பண்ணணும்? இந்த கர்த்தருடைய வார்த்தையை உன் வாயில போட்டு நீ விசுவாசித்து நீ அறிக்கை செய்யும் போது கண்டிப்பா உன் சுகபாவம் சீக்கிரம் துளிர்க்கும். நீங்கள் நிச்சயம் நீங்க நல்ல நாட்கள் பூமியில பார்ப்பீங்க நீங்க. அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். சவுண்டாவது படிங்க. ஆமென். ஹல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசுது. கரெக்டுங்களா? கரெக்டா இல்லையா? கரெக்ட். உண்மை அதுதான். நீ பிரச்சனையே பார்க்க 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 உன் இருதயம் நிரம்பிடும்.
யாருன்னா சுவிட்சு போடும்போது என்னமாச்சு கேட்டு பாருங்களேன், அப்படின்னா சொல்லுவாங்க. ஒன்று விடாமல் என்ன நடந்தது, எங்கே புள்ளி வச்சாங்க, எங்கே கமா வச்சாங்க, எங்கே கோடு போட க்ளீனாக சொல்லுவாங்க. 10 வருஷம் முன்னாடி நடந்திருக்கும். இன்னைக்கு கேட்டு பாரு, நேற்று நடந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சொல்லுவாங்க. அப்படியே ஒட்டு விடாமல் சொல்லுவாங்க. ஏன்? உள்ளே நிறைஞ்சு போச்சு. உள்ள உத்து பார்த்து உள்ளே போயிடுச்சு. உள்ள இதையும் நிறைஞ்சு போச்சு. மறக்காமல் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஏன்? உள்ள இல்லை விதைச்சிட்டீங்க. நீங்கள் தீமையை என்ன பண்ண உள்ள விதைச்சிட்டீங்க நிலத்தில். பாருங்க, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறானா. ரெண்டு சொல்றாருங்க. எடுத்து காட்டுகிறான், நல்லதும் கெட்டதையும். அப்ப நம்ம வார்த்தை நம்ம நல்லா கேட்க ஒரு இது என்ன பண்ணும், நிறையும். எப்படி ஒரு இருள் நிறைந்த ஒரு வீட்டில் போயிட்டு என்ன பண்றீங்க, சுவிட்சு போறீங்க. போயிட்டு வீட்டை பழிச்சு எடுதா, வீட்டுக்குள்ளே இருட்டா இருக்கு, போயிட்டு டியூப்லைட் போடுறீங்க, வெளிச்சம் எடுது. கரெக்டுங்களா? அவுதா இல்லையா? ஆகுது. அதை விட்டு நீங்கள் எலக்ட்ரிக்கல் இபிக்கு ஃபோன் பண்ணி, ஐயா எங்கள் வீட்டில் இருட்டாக இருக்குது, எங்கள் வீட்டில் இருள் சூழ்ந்த நிலை இருக்க வீட்டில் தயவு செய்து யாராவது அனுப்பி சுவிட்சு போடுங்களா. ஓ பைத்தியமாயா நீ, எனக்கு சப்ளை கொடுத்துருக்கேன், பவரை கொடுத்துருக்கேன், உள்ள சப்ளை வச்சுருக்கேன், நீ சுவிட்சு போட எரிய போகுது. சுவிட்சு போட்டால் எரிய போகுது. இது என்ன கூப்பிட்டுருக்குறேன். அதே மாதிரி கர்த்தர் உங்க வீட்டில் இருந்த வல்லமையை உனக்குள்ள வச்சுட்டார். ஏற்கனவே வல்லமை தாரும் கேட்காத, எனக்கு உள்ள இருக்கு வல்லமை. என்னக்கா இருக்குது? உனக்குள்ள வல்லமை இருக்கு. அந்த வீட்டில் சாய வல்லமை உனக்குள்ள இருக்கு. ஆமென். உன் நாவாகி சுவிட்சை கொண்டு லைட்டை போடு. வாழ்க்கையில இருள் சூழ்ந்து வாழ்க்கையில வாயத்திற்கு பேசு, வெளிச்சம் உண்டாகும் இருள. அல்லேலூயா. அதை விட்டு டவருக்கு ஃபோன் பண்ணலாமா, அந்த ஐயாவுக்கு ஃபோன் பண்ணலாமா? அந்த ஐயா சொன்னதாக சூழ்நிலை மாறாதுங்க. அந்த ஐயா வீட்டில் காது வச்ச சூழ்நிலை மாறாது. நீ எடுத்து என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை பேசுறியோ அன்னைக்கு தான் சூழ்நிலை மாறும். அப்போதான் நீ ஆசீர்வாதமாக இருப்ப. நீ அல்லேலூயா. இல்லை அந்த அக்கா ஜெப வீராங்க, அந்த அக்கா ஜெபிங்கக்கா ஃபோன் பண்ணி, இல்லை அந்த ஜெபக்குழுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், என்னாச்சு ஜெபிச்சு சொல்லுங்களேன். இப்படிலாம் கிறிஸ்துவங்க இருக்காங்க. பைபிள் படிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. பங்காளர் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, போயிட்டு காசு கட்டுவாங்க. போய் பங்காளர் திட்டம், குடும்ப ஆசீர்வாத திட்டம், குடும்ப செழிப்பின் திட்டம், இது பல திட்டங்களை காசு கட்டுவாங்க. போயிட்டு அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. நாங்கள் இருக்கும் ஜெபிக்க. உங்கள் ஜெபக்கிழமை கொடுத்தீங்க, நாங்கள் நைட்டெல்லாம் ஜெபித்து தீர்த்துருவோம். அப்படியே ஜெபிக்க தப்பு கிடையாதுங்க. ஜெபிக்கிறது தப்பு கிடையாது. ஒரு ஜெபிங்க தப்பு கிடையாது. ஆனால் அதுவே உள்ள மோட்டிவேஷன் இருக்கக்கூடாது. நீ ஜெபிக்கணும், நீ கர்த்தர் நீ சேரணும், நீ தேவன் நீ பேசணும், நீ வெற்றியை பெற்றுக்கொள்ளணும், நன்மையை பெற்றுக்கொள்ளணும், நீ உயரணும், நீ பெருகணும். அல்லேலூயா. நீ ருசிக்கணும், நீ ருசிக்கணும் அவரை. ஒரு மனுஷன் சார்ந்து வாழக்கூடாது, நீ கர்த்தரை சார்ந்து வாழணும். நீ அல்லேலூயா. இல்லை அவன மனுஷன்தான். உன் பாரதத்தை அங்க வைக்காத, உன் பாரத கர்த்தர் மேல வை. அவரே அவன் விசாரிக்கிற தேவன், அவரே அவன் ஆதரிக்கிற தேவன், அவரே அவன் வழிகாட்டுகிற தேவன், அவரே அவன் போஷிக்கிற தேவன். அவரே நல்ல மேய்ப்பர். அவரே உன் காலை தள்ளாட விடமாட்டார். உன்னை காக்கிற உறங்கும் முதலே தூங்குவது இல்லை. அல்லேலூயா. மனுஷனை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. போதைகள் பெரிய கடவுள் கிடையாது. அவர் ஒன்று மாதிரி மனுஷன்தான். அதை போதை கனம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவர் தேவனுடைய மனுஷன். அவர் மரியாதை கொடுக்கணும் கண்டிப்பாக. ஆனால் அவர் கடவுள் கிடையாது, கடவுள் ஆக்கி விடாது. நம்ம தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியாசம் ஒருவரே. அவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரே பிரதான ஆசாரியர். நான் கிடையாது, யாரும் கிடையாது, வரம்பற்றவங்க கிடையாது. யார் கேட்டாலும் கொடுப்பாங்க சொன்னாரு. என் நாமத்தை எதை கேட்டாலும் நான் தருவேன். யார் கேட்டாலும் சொல்ல. விசுவாசிக்கிறியா? கண்டிப்பா நடக்கும். விசுவாசிகளுக்கு எல்லாமே கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.
விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆனா விசுவாசிச்சா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. விசுவாசிச்சீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அல்லேலூயா. அதுதான் கஷ்டம், அதுதான் ரொம்ப கஷ்டம். விசுவாசம் கண்ணு மாடி ஆடுறது கிடையாது, 4 சால உருட்டுறது கிடையாது. விசுவாசம் போது மிகவும் கடினமான சூழ்நிலை அது. அதுதான் விசுவாசம். ஆபிரகாம் தான் அவனை பாருங்க, ஆபிரகாம் ஒத்துப்பாரு. அவன் வாழ்க்கையில் நம்ப சூழ்நிலை இல்லை, அவன் பிள்ளை பேர் சூழ்நிலை இல்லை. மனைவியோட கர்ப்பம் செத்து போச்சு, சிறுகள் வழிபாடு நின்று போச்சு, சரீரம் செத்து போச்சு, 100 வயசு, எப்படி குழந்தை பிறக்கும்? ஆனா வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்பது நிச்சயத்தோடு என்ன பண்ண, அவன் ஒரு விசுவாசமா இருந்தான், ஒரு நம்பிக்கையோடு இருந்தான், காத்திருந்தான். கண்டிப்பாக கர்த்தர் செய்வாரு. வானம் பூமி ஒழுந்து போனாலும் அவர் வார்த்தை மாறானது. ஈசா பலியிட சொன்னாரு, தைரியமா கொண்டு போறான், பலியிட மகனை கொண்டு போறான். ஏன்? எனக்கு தெரியும் கர்த்தர் மகனே நாம் மரித்தாலும் ஈசாக்கு கர்த்தர் உயிரோடு எழுப்புவாரு. ஆனால் வல்லமை உள்ளவர் அவர். என்ன வாக்கு பண்ணியிருக்காரு, ஒரு சந்தை ராஜாக்கள் தோன்றுவாங்க, சொத்துப்படை கூட தோன்றுவாங்க. மரித்தாலும் தேவன் உயிரோடு இருப்ப வல்லவரா இருக்கிறார் விசுவாசித்தான். அல்லேலூயா. அதான் அவங்களும் சொல்றாங்க, வாழ்க்கை மறுத்து போற சூழ்நிலை இருந்தாலும் சரி, வாழ்க்கையில மறுத்து போயிருக்கீங்களா? வாழ்க்கை மறுத்து போற மாதிரி இருக்கா? உலக எலும்புகள் போல இருக்கா? ட்ரையா இருக்க வாழ்க்கை கவலைப்படாதீங்க. ஒரு மனுஷன் விசுவாசமா எழுந்து வார்த்தை பேசும்போது உலக எலும்புகள் உயிர் பெறுவாங்க. அல்லேலூயா. இல்லாத இருக்கிற அழைக்கிற தேவன் அவர். நீங்களும் அழைக்கலாம். உங்க வாழ்க்கை என்னென்ன வேணும் தெரியாது, உங்களுக்கு தெரியும். நீங்க விசுவாசமா கர்த்தர் வார்த்தை எடுத்து நீங்க பேசுனீங்கன்னா, ஆண்டவரே என் வீட்டை ஆசீர்வதிங்கப்பா, என் மனதிற்பாடு நிறைவேறணும் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. என் சூழ்நிலை நம்புற மாதிரி இல்லதான், அறிகுறி இல்லதான், ஆனா நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. என்னை அழைத்து நீங்க உண்மையிலவர்களா இருக்கீங்க. நீங்க அழைத்த அழைப்பு மாறாது, கிருபை மாறாது ஆண்டவரே, நான் நம்புறேன்ப்பா. இந்த சூழ்நிலை மாற்றவங்களால் கூட வேணு விசுவாசம் பேசி பாருங்க. நிச்சயமாக கணக்கு அதிசயங்களை பார்க்கும், நிச்சயமாக கணக்கு அதிசயங்கள் பார்க்கும். நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீணே போகாது. அல்லேலூயா. ஏன்னா நீங்க சொன்னது மனுஷங்கிட்ட கிடையாது, வானத்தி உண்டாக கர்த்தரிடம் சொல்லியிருக்கீங்க நீங்க. ஆமென். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த புதிய உடன்படிக்கைன்னு காட்டுறாங்க. இந்த புதிய உடன்படிக்கை என்ன? நம்ம இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில என்ன செஞ்சிருக்கிறாரு? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆமென். ஹல்லேலூயா. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரை எழுப்பி ஏறி வர பண்ணின தேவன் அவர். ஆமென். பிரதான மேய்ப்பர் அவர், ஆடுகளுக்கெல்லாம் பிரதான மேய்ப்பர். அவரை தன் குமாரன் அனுப்பி இந்த பூமியில் உனக்காக எனக்காக மறிக்கும்படி செஞ்சு, இந்த குமார் ரத்த பூமி சிந்தப்பட்டு அந்த ரத்தத்தை உடன்படிக்கை செஞ்சு இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை உடன்படிக்கை மூலமாக உனக்கு பெற்றுக்கொள்ளும்படி நீ அனுபவிக்கும்படி. ஆமென். அவர் சிலுவையில் பாடுபட்டது எதுக்காகனா, நீ எல்லாவற்றையும் என்ன பண்ணணுமா, நீ என்ஜாய் பண்ணணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணுமா, நீ தீமையே கிடையாது, நன்மையை அனுபவிக்கணும் நீ. அதுக்காக தான் எல்லாரும் அவ்வளவு பாடுபட்டார் சிலுவையில். அவர் பாடுபட்ட கிறிஸ்து. சொல்லுங்க, அவரு பாடுபட்ட கிறிஸ்து. எதுக்கு அவர் பாடுபட்டாரு? நீங்க நான் பாடுபடக்கூடாதுதான், நீல கஷ்டத்துல வாழக்கூடாதுதான், துக்கத்துல வாழக்கூடாது, கண்ணீர்ல வாழக்கூடாது, தரித்திரமான நிலையில வாழக்கூடாது, நீ குறைவில வாழக்கூடாது சொல்ல உனக்காக அவரு அகோர பாடுபட்டார். அவர் நான் பாடுபட்டிருக்கணும், நீங்க பாடுபட்டிருக்கணும். அந்த பாடம் அவர் ஏற்றுக்கொண்டாராம். உன்னை வச்சு என்ன பண்ணாராம்? நொறுக்கப்பட்டார் அவர், ஒடுக்கப்பட்டார் அவர்.
துக்கத்தை ஏற்றுக்கொண்டாரு. ஜென்ம பாவம், கர்ம பாவம், தோஷம் அவர் மேல வந்தது. இப்படி எல்லாம் தீமையை அவர் ஏற்றுக்கொண்டபடியால் நமக்கு அவர் நன்மையை தரும்படி. புரியுதுங்களா? இதுக்காக எல்லாம் சிலுவையில் செய்து முடிச்ச காரியங்கள் எல்லாம் நமக்காக தான். நீ என்ஜாய் பண்ணணும், நீ அனுபவிக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், உன் கஷ்டங்கள் மாறணும், உன் சூழ்நிலை மாறணும், உன் வியாதி மாறணும், உன் அவமானம் மாறணும். அல்லேலூயா. ஒரு நன்மை குறைப்பட்டு போகக்கூடாதுக்காக தான். அதான் நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் விசுவாசமா என்ன கவனிங்க. நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் விசுவாசமா ஜெபிங்க, விசுவாசம் பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க ஆபிரகாம் கொடுத்தீங்கப்பா, ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை உடன்படிக்கை செஞ்சீங்க, இது எனக்காக நீங்க சொந்த குமாரனை அனுப்பி எனக்கு மேலான உடன்படிக்கை எனக்கு இருக்காண்டவரே, மேலான ப்ராமிஸ் வாக்குறுதிகள் சொல்லப்பட்டு ஆண்டவரே. அப்ப நான் அப்படியே கெட்டு போவேன், நான் அப்படியே அழிஞ்சு போவேன், நான் அப்படியே குழந்தையில வாழுவாண்டவரே. இது நிலைமை கிடையாது. கண்டிப்பா என்னை உயர்த்துவீங்க, என்னை ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரே. நான் நல்ல நாட்கள் பார்ப்பேன், என்னை உயர்த்துங்க ஆண்டவரே சொல்லி பாருங்க. அவனவன் வாயும் பரவானவன் நன்மையை புசிப்பான். மரணம் ஜீவனம் உன் நாவில் இருக்கிறது, அது பிரியப்படுவ கனியை புசிப்பார்கள். அல்லேலூயா. ஒண்ணுமே சொல்லாம ஒண்ணும் மாறாது. ஆமா, நீ உயரணும்னா உன் வாயில தான் உன் வாயில தான் கர்த்தர் அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு, வார்த்தையை வச்சிருக்கிறாரு. நீ சுகமா வாழணும்னா சுகத்தை பேசு, நீ செழிப்பா வாழணுமா செழிப்பா பேசு. எல்லாமே இடத்துல இருக்கு. நீ வியாதியில இருக்கியா, சுகமா வாழணுமா சுகத்தை பத்தி பேசு, வார்த்தையை பேசு. அவர் தாவே பெலவர் ஏற்றுக்கொண்டாரே, என் நோய்களை சுமந்தாரு சிலுவையில், அவர் என் வியாதிகளை சுமந்தாரே. அவர் அடிக்கப்பட்ட ஒவ்வொரு காயத்தால் தழும்புகளால் நான் சுகமானேன். அவரே நான் பரிகாரி சொன்னாரே, அவரே உனக்காக எனக்கு என்ன பண்ண சிலுவையில பரிகாரம் செஞ்சிருக்கிறான். ஆமீன். இவ்வளவு பாடுபட்டது உன்னை வாழ வைக்கும் தான். அசந்த பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. உன் உயிருள்ள நாட்களெல்லாம் தீமை அல்ல, துக்கம் அல்ல, கண்ணீர் அல்ல, நன்மையும் கிருபையும் அவனை தொடரணும். என்ன தொடரணுமா? நன்மையும் கிருபையும் தொடரணுமா உன்னை. இனி வாழ்க்கை நீ மரண பள்ளத்தாக போல இருக்கலாம், வறண்ட சூழ்நிலையா இருக்கலாம், அதை பத்தி கவலைப்படாத. நீ கர்த்தர் நம்பி வந்திருக்கியா, அவர் விசுவாசிக்கிறியா, கண்டிப்பா நீ சொல்லுவ, இது மரண பள்ளத்தாக்கில் நீ சொல்லுவ, நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் இந்த பொல்லாப்புகளை பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோட கூட இருக்கு, கோலம் தடியும் என்னை தேற்றும் சொன்னீராண்டவரே. இதோ உலகத்தில் முடிவை பரிய சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. ஆக இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். ஓ தேங்க் யூ காட். ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு காணிக்கையும் தசமபாகத்தையும் கொடுப்போம். ஓ கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கரங்களை உயர்த்துங்க. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்ல நிலமாகிய உங்க சமூகத்தில் உங்களை ஆராதிச்சு உங்களை கனம் பண்ணி விதைக்கிறோமாப்பா. ஏன் யாரும் சொல்ல மாட்டீங்க? அறிக்கை என்னது நான் சொல்லணும், அதுதான் அறிக்கை. எங்க நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல நிலமாகிய உங்க சமூகத்தில் உங்களை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி விதைக்கிறோம். நீர் சொன்னீரே, என்னை வாழாக்காமல் தலையாக்கும் சொன்னீரே, என்னை கீழாகாமல் என்னை மேலாக்கும் சொன்னீரப்பா. நீங்க கடனே வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி
என் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருகச் செய்யும். இந்த நாளிலே நான் இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு என்னை ஆசீர்வதியும். ஆமென். சந்தோஷமா கொடுப்போம். ஸ்தோத்திரம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததில் தூக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததில் தூக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்ற பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்ற பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஓ ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தாவே, என் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா, உங்களுடைய ஊழியக்காரனா, உங்க வேலைக்காரனா ஆண்டவரே, உங்க பிரதிநிதியா ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, என் வாழ ஜீவனை வச்சிருக்கீங்க ஆண்டவரே. நான் சொன்னால் சொன்னபடி ஆகம் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஓ, என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் 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 தகப்பனே. ஆமென் ஆமென் தகப்பனே. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் ஆண்டவரே. பயங்கள் நீங்கட்டும் அப்பா. துக்கங்கள் மறையட்டும். தவிப்பு மாறட்டும். வேதனை நீங்கட்டும். கண்ணீர் மாறட்டும். கவலை மாறட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஓ சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில தங்கியிருக்கும் சொன்னீர் ஆண்டவரே. நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில தங்கியிருக்கும். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரசத்தை தெளிக்கிற ஆண்டவரே. ரீனா பாஷா கலாலாபோ. ஓ ரசத்தை தெளிக்கிறோம் ஐயா. ரீமா தர்மா ஹஸ்தி. ஓ வியாதியுள்ள சரீரங்கள் உயிர் பெறுவதாக ஆண்டவரே. வியாதியை சுகமாறுவார்களாக ஆண்டவரே. ஓ வீட்டந்த வல்லமை ரகலா தரனபோ லேரேனபோ ஷாதரினி மீகலபோ. ஓ பரிசுத்த ஆவியானவரே, ஓ பலப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக ஆண்டவரே. சாவுக்கு எதிராக சரீரங்கள் உயிர் பெறட்டும் ஆண்டவரே. ஓ ஜீவன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும் ஆண்டவரே. பலன் உண்டாகட்டும் ஐயா. நன்மைகள் உண்டாகட்டும். ஒவ்வொரு ரத்தத்தில் வெயிலெடுக்கிற தகப்பனே, இவ்வளவு மாவட்ட தொட்டியும் என்னை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாகப்பா. கணவர்கள் வேலைகளை ஆசீர்வதிப்பதாக ஆண்டவரே. குடும்பத்தை உயர்த்துங்க ஆண்டவரே. நன்மைகள் காணட்டும் ஜனங்கள் அப்பா. உயர்வை பார்க்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த புதிய உடன்படிக்கை ஆசீர்வாதத்தை நன்மைகளை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. விசுவாசித்தேன் ஆகியால் பேசிய எழுதியிருக்க ஆண்டவரே. அப்பா, ஜனங்களால் விசுவாசித்து ஆபிரகாம் ஆசீர்வாதம் சுதந்திரக்கிட்டும் ஆண்டவரே. சுதந்திரக்கிட்டும் அப்பா. நன்மைகளால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் இது சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் குடும்பத்துடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.